பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல. ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனும் குறையுள்ளவன். பலவீனம் ஒவ்வொருவரையும் வாட்டுகிறது. அந்த பலவீனத்தில் சொல்லும் சொற்கள், செய்யும் செயல்கள் எல்லாம் தவறாய் போய்விடுகிறது. தன் பலவீனத்தை உணர்ந்து அதை திருத்திக் கொண்டு நல்வழி வாழ வேண்டும் என்று எண்ணுகிற மனிதன் புனிதத்து கடந்து செல்லுகிறான். புனித பவுல் தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்தார். தன் வலுவின்மையை உம்முடைய வல்லமையோடு இணைத்தார், வெற்றி கொண்டார். பெரும் குறையொன்று என் உடலில் தைத்த முள் போல என்று அவர் கூறும் பொழுது, அது அவருடைய பலவீனமோ உடல் நோயோ எதுவாக இருந்தாலும் உம்மிடம் அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல எண்ணம் அவரிடம் இருந்தது. அதை கண்ட நீர் அவருடைய பெரும் குறையை நோக்காமல் உம்முடைய அருளை அவரிடம் வெளிப்படுத்துகிறீர். நான் தரும் அருள் உனக்கு போதும் என்று தகுதிப்படுத்திய பொழுது அவர் என் தேவன் என் குறைபாடுகளின் மத்தியிலே என்னை ஒதுக்கியோ கைவிடவோ இல்லை. மாறாக தன் அருளால் என்னை தாங்குகிறார். அவருடைய அருள் இருக்கும் பட்சத்தில் நான் எதற்கும் கலங்க தேவையில்லை. இனி என் பலவீனத்தை விட்டு விடுவேன். என்னுடைய குறைபாடுகளை ஆண்டவரின் நிறைவில் இணைப்பேன். அந்த அருளை எனக்குள் நான் தக்க வைத்துக் கொள்வேன் என்று செயல்படுகிறார். தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள் எங்களை பல நேரத்தில் மேற்கொள்ளுகின்றன. பெரும் குறைகள் நிறைய உண்டு. நாங்கள் உமது அருளில் நம்பிக்கை வைத்து வாழ கிருபை செய்யும்.